அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். எனது அன்பு கும்பராசி நேயர்களே, இந்த பதிவு சற்று மிக முக்கியமானது. பதிவை முழுவதுமாக கேட்கும்போது தன்னம்பிக்கை பிறக்கும். பட்ட கஷ்டம் எவ்வளவுதான் நல்ல நிலையில இருந்தாலும் கூட, அல்லது நல்ல குணங்களோடு இருந்தாலும் கூட, பூர்வ ஜென்ம கர்ம வினையின் பயன்களை ஜென்மச்சனி தந்தது. அந்த ஜென்மச்சனி முடிகிறது. எப்போது முடிகிறது? என்ன பலன்? இருவேறு கணக்குகள் இருக்கிறது, திருக்கணிதம் இருக்கிறது, வாக்கியம் இருக்கிறது. ஒன்றொன்றும் ஒன்றொன்று சொல்கிறதே, குழப்பமெல்லாம் இருக்கிறது என்றால், குழப்பமே இல்லாமல் தெளிந்த சிந்தனையோடு, தெளிந்த நீரோடை போன்று தெள்ளத் தெளிவாக உங்களுடைய உள்ளங்களை மாற்றியமைக்க இந்த பதிவு உங்களுக்கு உதவும். அன்பு நேயர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். பதிவு முழுவதுமாக கேட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் ஒரு லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசியில இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். அன்பு கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்கள் என்றால் அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 3, 4 பாதங்கள். அதாவது 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். சதயம் நட்சத்திரத்தினுடைய 1 முதல் 4 பாதங்கள். இந்த சதயம் நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்தில் தான் இந்த பதிவை நான் பதிந்து தரும்போது சதய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் சதய சனியாக இருக்கிறார். இந்த சதயத்தில ஜென்ம சதய சனியாக உங்களுக்கு 27 டிசம்பர் 2024 வரை இருப்பார். ஆகையினாலே பல விஷயங்களிலே கூடுதல் கவனம் என்பது நிச்சயமாக தேவை. கர்ம வினை பயனை கருணையே இல்லாமல் தரக்கூடிய நிலை என்பது சனி பகவான் தரக்கூடியது. பொதுவாக சனி பகவான் நின்ற இடத்திற்கு சிறப்பு செய்வார். ஆனால் இந்த 7 சனி காலத்திலும் அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சமயத்திலும் நின்ற இடத்திலிருந்து சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ஆகையினாலே அவற்றிலே கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 1, 2, 3 பாதங்கள். இந்த பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். சாதாரணமாகவே குரு, சனி இந்த இரண்டுமே சமகிரகங்கள். ஒருவரோடு ஒருவர் முரண்பாடுகள் இருக்கும். அதே சமயத்துல செவ்வாயினுடைய 2 பாதங்கள். செவ்வாய் முழுவதுமாக எதிர்நிலையை தரும் சனி பகவானுடைய அமைப்பிற்கு. சனி பகவான் தான் உங்களுக்கு ஆட்சிநாதன், ராசிநாதன். உங்களுடைய ராசியில் தான் மூல திரிகோணம் பெற்று அந்த சிறப்பு. மூல திரிகோணம் என்பது அந்த ட்ரைகனல் ஸ்ட்ரென்த் என்பார்கள். அதிலே அற்புதமாக ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடியவர்கள். இந்த ஜென்மத்திலே, அதாவது வாழக்கூடிய வாழ்க்கையிலே இந்த முதல் பருவம் என்று சொல்வது என்பது மாணவ பருவம். அதை தாண்டி வரும்போது நல்ல குணங்களோடு கேட்பார் பேச்சை எல்லாம் கேட்பது அது என்று சொல்வார்கள். அதாவது யார் என்ன சொன்னாலும் ஏதாவது கேட்டு அடுத்தவர்களுக்கு துன்பத்தை விளைவித்து விடுவது. இந்த குணம் இருந்தால் கும்பத்தை குப்பர தள்ளிவிடும், குழி தோண்டி புதைக்கும். இதுதான் உண்மை. ஆகையினாலே இதிலே கவனமாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு திருமணம் ஆன பின்பு என்னதான் பிரச்சனை வந்தாலும் தாய் தந்தையர் மற்றும் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆதரவோடு இருக்க வேண்டும். அவர்கள் என்னதான் கேடு இல்ல தீங்கு செய்யக்கூடிய நிலை என்றாலும் கூட ஒரு சம நிலையில இருந்து அந்த உறவு மீண்டும் மீண்டும் அந்த உறவுகளில் பிறக்க மாட்டோமா என்று தெரியாது. அந்த உறவுகளுக்குள் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் ஏற்படும். இந்த சமயத்துல குறிப்பாக புதிதாக திருமணமானால் உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடியதை தடுப்பாகும். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. புதிதாக திருமணமாகி குழந்தை வரம் கூட இந்த காலத்திலே கிடைத்திருக்கும். ஆனால் அதிலே ஒரு பிரிவு என்பது ஏற்படும். இந்த பிரிந்து செல்லக்கூடிய காலம் என்பது என்னவென்றால், இந்த வாழ்க்கை துணை பிரியும் போது இருவரும் இருவேறு திசைகளில வெவ்வேறு உறவுகளில ஈடுபட்டு விடக்கூடிய அமைப்பு. அதாவது இந்த காலத்திலே வாய்ப்புகள் அதிகம். வாய்ப்பில்லாத காலத்திலே இதெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்திலேயே இப்படி காதல், கள்ளக்காதல் என்ற விஷயங்களிலே சிக்கி அடுத்து வரக்கூடிய காலத்தையும் சீர்கேடாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஏற்பட்டிருக்கும். ஆகையினால இதுல கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியாக எப்போது வந்தார்? திருக்கணிதத்தின் அடிப்படையில ஜனவரி 17, 2023 முதல் அவர் ஜென்மச்சனியாக ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். கடந்த ஜூன் 2024 கடைசியில வக்ரம் பெற்றார். வக்ரம் பெற்றவர் 14 நவம்பரில நேர்கதிக்கு மாறினார். இந்த சமயத்துல கூடுதலாக கெடுபலன்களை தந்திருக்கக்கூடிய அந்த அமைப்பு என்பதை பார்க்கும்போது விரயச்சனியாக விரயங்களையும் ஜென்மச்சனியாக பல பிரச்சனைகளையும் தந்திருந்த நிலை.
உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கிறார் ஜென்மச்சனியாக. நிம்மதி பிறக்குமா என்றால் நிம்மதி பிறக்கும். எப்படி? சாத்வீக எண்ணங்களோடு தெய்வத்தினுடைய நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்கும். சாத்வீக எண்ணங்கள், இறைவன் மீது நம்பிக்கை, இறைவனை பார்த்து வேண்டுதல், இறைவனுக்காக பல பூஜை செய்வது, மூத்தோருக்கு தர்ப்பணம் எல்லாம் தருவது என்று ஆடம்பரத்திற்காக வெளியே தெரிந்து காட்டிக் கொள்வதற்காக செய்கிறீர்கள். உள்ள அன்பில்லை, உள்ளே உங்களுக்குள் கல்மிஷம் சில்மிஷம் எல்லாம் கூத்தாடி கொண்டிருக்கிறது என்றால் சனி பகவானுடைய பூரண அந்த தண்டனையை பெறக்கூடிய காலமாக அமைந்துவிடும். ஆகையினால் அவற்றிலே திருத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராகு பகவான் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கும்போது திருந்தினால் ஏற்றம் என்பது இருக்கும். ஏமாந்த பணமெல்லாம் வரும். போன நிம்மதியெல்லாம் மீட்டெடுக்கலாம். அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் அது கழியக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும். ஜென்மச்சனி என்பதால் எதிலே கவனமாக இருந்திருக்க வேண்டும்? உடல் நலத்திலே. உடல் நலத்திலே எப்படி கவனமாக இருந்திருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு ஒவ்வொரு பிரச்சனையை தந்திருக்கும். ஆகையினாலே மிக கவனம். கும்பராசி, நான் என்னவோ எவ்வளவோ அசிங்கப்படணுமோ அவ்வளவும் அசிங்கப்பட்டு விட்டேன், இன்னமும் அசிங்கப்பட வேண்டுமா? அசிங்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், இதில் விமோசனம் இல்லையா எங்களுக்கு என்று இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு காதிலே விழுகிறது. அந்த காதிலே விழுகிறது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு இந்த போர்க்காலம் முடிந்து பொற்காலத்திற்கான வழி மெல்ல திறக்கிறது. எத்தனை காலம் வரை போராடுவது? முடியலை என்ற அந்த துக்கம், அந்த வருத்தம், அது முடிகிறது. 3 வருஷமா உடம்பு சரியில்லை, வேலை இல்லை, வாழ்வதற்கு வாழ்வா சாவா என்ற நிலையிலே வாழ்க்கை போகுது, எதுவும் முடியல சாமி, இந்த சனி பகவானை நிறுத்த சொல்லுங்க என்ற அந்த மன குமுறலும் தெரிகிறது. கும்பராசி, சதய நட்சத்திரம், அதிலும் லக்னம் மகரம் என்றால் படக்கூடிய கஷ்டத்திற்கு அளவுகோலே இல்லை. பச்சை மிளகாய் எல்லாம் காரம்தான். அதிலே பேய் மிளகாய் என்று ஒன்று இருக்கிறது, அதன் காரம் அடங்கவே அடங்காது. நாக்கிலே வைத்து மரணித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று கதைகளை எல்லாம் கேட்டிருக்கின்றோம். அதேபோல் இந்த பேய் மிளகாய் போன்று பேய்ச்சனியாக குத்தாட்டம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசி கும்பம், லக்னம் மகரமாக இருந்தால் சொல்ல தேவையில்லை. கஷ்டத்தின் எல்லை எங்கோ இருக்கும். பேய் மிளகாய் போன்று இது பேய்ச்சனியாகவே இருக்கிறது என்று சொல்லத்தான் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்து பெண்களாக இருக்கிறீர்கள், ராசி கும்பம் பூரட்டாதி நட்சத்திரம் என்றால் வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அது பல விஷயமாக இருக்கலாம். வயிற்று குடல் புண், கிட்னியிலே கல், அல்லது ஏதோ ஒரு கல் பிரச்சனை, கர்ப்பப்பையிலே பிரச்சனை, அல்லது பிசிஓடி பிரச்சனை என்று ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை வாட்டுகிறது, வதைக்கிறது. ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்பார்களே, அது போன்று ஜான் ஏறாமலேயே ஒரு முழம் சறுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உடல்நிலை தரும். கும்பம் பூரட்டாதி இவர்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? ஏதேதோ செய்துவிட்டோம், 4-5 வருடமாக ரொம்ப அடிமேல் அடி, இடி வெடி இவையெல்லாம் கூட தாங்கலாம், இந்த அடியை தாங்க முடியவில்லை என்று கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலை என்பது உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் என்றால் சொல்ல தேவையில்லை. ஏதேதோ வீண் பழி, வீண் பிரச்சனை, நிலத்தகராறு, வம்பு வழக்கு. கும்பம் சதயம் நட்சத்திரத்துக்கு ஆளர்காரர்களுக்கு, ஆண்களுக்கு அடுத்தவர்களால் தரக்கூடிய தொல்லையினால் மனம் உடைந்து மறுத்து நடைபெறும் போன்ற ஒரு வாழ்க்கை. இது தொடர்ந்து பலருக்கு எந்த நோய் என்று கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு நோய், மருந்தற்ற நிலை. நல்லா தூங்கி எழுந்தாலும் அடித்து போட்ட போன்ற உடல் வலி, அல்லது தூக்கம் வராத ஒரு நிலை. வேலை இருந்தும் இல்லை, இருக்குமோ போகுமோ, இல்லை என்றால் கிடைக்குமோ கிடைக்காதோ, வாகன விஷயங்களிலே ஏதோ ஒரு விபரீதம், கோபம் வருது, சாமி லாபம் வருதே இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்நிலைகள் எல்லாம், மனக்குமுறல்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறது. உடலும் மனமும் ஒரு கோட்டில் செயல்படலை என்ற நிலை பலருக்கு இருக்கிறது. உடல் அசதி நீங்க முடியாமல் அல்லது நீக்கிக் கொள்ள முடியாமல் வம்பு வழக்குகளில் இருந்து அலைந்து அலைந்து தேய்ந்த செருப்புகளை தாண்டி கால்கள் தேய ஆரம்பித்து விட்டது, மனம் ஏற்கனவே தேய்ந்து விட்டது என்ற நிலையிலிருந்து வழக்கு வம்பு என்றால் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தும் கூட சாட்சி இல்லை என்ற தீர்ப்பிலே நிம்மதி இல்லை. மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சிறு சிறு நிம்மதி, பற்பல போராட்டங்கள். தொழில் மாற்றம் என்ற எண்ணம் ஏற்பட்டாலும் கூட, வேலை மாற்றம் என்று ஏற்பட்டாலும் கூட அதற்கான சரியான வழிகள் அறியப்படாத ஒரு நிலை.
எதையுமே போராடித்தான் ஓரளவுக்காவது பெற வேண்டும். மற்றவனுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட போராடித்தான் கிடைக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் ஏன் வந்தது என்றால், முதலிலே சொன்னேன் அல்லவா, உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய நல்ல வாழ்க்கையில், அதாவது திருமணமான பின்பு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை. அதற்கு முந்தைய வாழ்க்கையெல்லாம் உங்களுடைய தாய் தந்தையாரனுடைய வழிநடத்துதல் மூலமாக, அவர்களுடைய செல்வத்தின் மூலமாக வாழ்ந்திருப்பீர்கள். தனிப்பட்ட வாழ்க்கை முறை என்று ஆரம்பித்த பின்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய 7 சனி ஜென்மச்சனி காலமாக இருந்தால், உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை முதல் நல்ல உள்ளத்தோடு இறைவனை நினைத்திருந்தீர்கள் என்றால், நிச்சயமாக சனி பகவான் மிகப்பெரிய அற்புதங்களை செய்திருப்பார். மேலே நான் சொன்ன எந்த ஒரு கஷ்டத்தையும் நீங்கள் எளிதிலே கடந்திருக்க முடியும். இல்லை என்றால் தான் சிக்கல். உறவினர்களை பகைத்திருப்பீர்கள். இன்சொல் இனிய வார்த்தைகளை தவிர்த்திருப்பீர்கள். நம்மால் ஆனது முடியும் என்று, நமக்கு அதிகாரம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, பணம் இருக்கிறது என்று ஏதோ ஒரு வாக்கு, செல்வாக்கோ சொல்வாக்கோ செழிப்போ இருக்கிறது என்று நாம் யாரையும் ஜெயித்து விடலாம் என்று கேட்பார் பேச்சை, கேட்கக்கூடாதவர் பேச்சை எல்லாம் கேட்டு ஆடியிருப்பீர்கள். அப்படி இருந்தால் மிகப்பெரிய சோதனையாக இருந்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். பல பரிகாரங்கள் கேட்டு செய்தும் பலனில்லை. பலர் சொல்லியிருப்பார்கள், பயப்படாதுங்க, அரிசியும் வெல்லமும் கலந்து எறும்புக்கு போடுங்க, ஊனமுற்றோருக்கு முடிந்த உதவிகளை செய்யுங்க, புறம் பேசாதீங்க, அனாதை பிணத்தை அடக்கம் செய்யுங்க, கொடை வாங்கித்தாங்க, செருப்பு வாங்கித்தாங்க, மூக்கு கண்ணாடி வாங்கித்தாங்க என்று பலது. ஆனால் எது செய்தாலும் இந்த சனி பகவான் உங்களுடைய கர்ம வினைக்கான பயன்களிலே நேர்கோட்டிலே நின்று அருள்வார். இப்போது சனி பகவான் பீடித்த பின்பு நீங்கள் இதையெல்லாம் செய்வதிலே ஒரு மன நிம்மதி ஏற்படும், ஒரு உற்சாகம் ஏற்படும். உங்கள் உள்ளத்தை திருத்தி செம்மையான செயல்பாடு இல்லை என்றால் அதற்கான தீர்வு இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, சிலர் சொல்கிறார்களே, பாதச்சனி வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்பாகவே அதனுடைய மெல்லிய நற்பலன்களை கொடுக்க துவங்கிவிடும், ஆரம்பிக்கும் என்று. அது உண்மைதானா என்று கேட்கக்கூடியதும் புரிகிறது. ஒரு விஷயத்தை மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் 7 சனி காலத்திலே இருக்கிறீர்கள். ஜென்மச்சனி என்பது மிக கொடுமையானது. அதிலே நேர்மை இருந்தால் மிகப்பெரிய உயரத்திற்கு நற்பலன்களை பெறுவது என்பது உறுதி. ஆனால் சனி பகவான் ஏற்படுத்திய சதுரங்க விளையாட்டிற்குள் 99% பேர் சிக்கிக்கொள்ளத்தான் செய்கிறீர்கள். இப்போது அதிலிருந்து விடுபாடு, அவரே ரிலீஸ் செய்கிறார் உங்களை என்று தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் குரு பகவானுடைய அந்த ராசிக்கு செல்லும் போது உங்களுக்கு எப்போதுமே பாதச்சனி தான். ஆகையினால அந்த பாதச்சனி மார்ச் 2025 முதல் பாதச்சனி துவங்கும். அந்த பாதச்சனிக்காக உங்களுடைய வாழ்க்கையில மேலும் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க, உடல்நலம் குன்றாமல் இருக்க, உடல்நலத்தை சீராக பார்த்துக் கொள்ள வேண்டும். முதலிலே மனநலம் குன்றாமல் இருக்க, மனதை தெள்ள தெளிவாக வைத்திருக்க வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆதிசங்கரருடைய பாடல் ஒன்று இருக்கிறது, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் என்ற அந்த பாடல் துவங்கும். அதிலே ஒரு வரி அழகாக இருக்கும். டுக்ரின் கருத்து, அதாவது டுக்ரின் தெரிந்திருந்தாலும் கூட கடைசி காலத்தில் விமோசனம் என்பது இறைவனை நினைக்காமல் ஏற்படாது என்பார். அந்த டுக்ரின் என்றால், அந்த டுக்ரின் என்பது ஆழ்ந்த கல்வியில மிக ஆழ்ந்த நுட்பமான கல்வி. இந்த கட்டப்பையாதி, டுக்ரின் இவையெல்லாம் சமஸ்கிருதத்திலே படித்து தெரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாதாரணமான ஞானம் அல்ல. இதை தெரிந்திருந்தாலும் கூட கர்வம் பெற்றிருந்து இறைவனுக்கான நாட்டம், இறைவனுக்கான நாட்டம் என்ன, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்றும் சொல்லுவார். அப்படி இறைவனுக்கான நாட்டம் இல்லாமல் விட்டுவிட்டால் இவற்றிலிருந்து வெளிவர முடியாது. ஆகையினாலே உங்களுக்கு தேவை தன்னம்பிக்கை, இறை பக்தி, நல்ல உள்ளத்தோடு இருக்கும்போது வெற்றிக்கான வழிகள் தானாக துவங்கும். இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள் மெதுவாக உங்களுக்கு நிச்சயமாக அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்து, தலைமையிலேயே ஒரு பாரம் இருப்பது இப்போது தூக்கி கீழே வைத்து விட்டு அதை இழுத்து வருவது போன்றது இருக்கும். பாரம் உங்களை விட்டு அகன்று விடாது. முழுவதுமாக உங்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்றால் உண்மையை சொல்ல வேண்டும். தலைமேல் ஒன்றை தூக்கி வருவது என்பதும், அதை தரையிலே போட்டு ஒரு சக்கரத்தின் மேல் வைத்து இழுத்து வருவதும் என்பதும் எப்படி ஒரு பெரிய வித்தியாசம், நிம்மதியோ அதேபோல் இப்போது இந்த பாதச்சனி காலத்துல உங்களுக்கு தலைமேல் இருந்த பலு, அது உங்களுடைய கடன் சுமையாக இருக்கலாம், உங்களுடைய வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம்,
இவற்றை நீங்கள் இப்போது தலையிலிருந்து இறக்கி வைத்து இழுத்து வரக்கூடிய நிலை. இந்த வாகனங்களில் பயணப்படும் போது அல்லது இந்த பிளைட்ல பயணப்படும் போது இறங்கி வரும்போது பார்க்கலாம். ட்ரெயின்ல வரும்போது கூட பலர் பெரிய பெட்டியாக இருக்கும். அதுல 2 சக்கரம் இருக்கும். அதை தூக்கி வருவது கஷ்டம். ஆனால் அது அசாத்தியமான விஷயத்தை சாத்தியப்படுத்த எளிதாக வைத்து இழுத்து வந்து விடுவார்கள். ஏனென்றால் அது அவர்களுடைய உடைமை. அதேபோல் இந்த வாழ்க்கையில அந்த கர்ம வினை பயன் என்பது ஒவ்வொருவருடைய உடைமை. அது உங்களிடம் இருந்து அகலாது. புண்ணிய கர்மாவை நீங்கள் இப்போது எவ்வளவு செய்தாலும் அந்த புண்ணிய கர்மா இப்போது உங்களுக்கு மெதுமெதுவாக பலன் தர துவங்கும். அதனால் நன்மையை செய்வதிலிருந்து அகலாமல் இருக்க வேண்டும். சனி பகவான் இப்போது எதிலெல்லாம் மாற்றும் முயற்சிகளிலே ஏற்பட்டிருந்த தடைகளை மெதுமெதுவாக விலக்குவார். உங்களுடைய பேச்சிலே ஆற்றல் குறைந்திருக்கும். உங்களுக்கு பெரிய பேச்சாற்றல், பேச்சிலே வீரர் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படி அல்ல என்று வெற்றி வராத நிலை உங்களுக்கு உணர்த்திருக்கும். அதிலே ஒரு வெற்றியை தருவார். குழந்தைகளின் மூலமாக ஏற்பட்ட மன வருத்தத்தை போக்குவார். சொத்து விஷயத்திலே ஏற்பட்டிருந்த சிக்கலை மெதுமெதுவாக நீக்குவார். முடிச்சுகள் அவிழும். நீங்களாக ஏற்படுத்தி கொண்ட முடிச்சுகளாக இருந்தால் மெல்ல அவிழும். இயற்கை சனி பகவான் போட்ட முடிச்சியாக இருந்தால் அவன் சட்டென்று அவிழ்த்து விடுவான். அதேபோல் ஆட்சி, அதிகாரம், சொத்து இந்த விஷயங்களில் ஏற்பட்டிருந்த தடை, அந்த மங்கிய நிலை இவை சீர்பெறும். வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லது வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட பிரச்சனை மெதுமெதுவாக நீங்கும். அதை எப்படி சீர் செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சனி பகவான் உங்களுடைய 7ஆம் நிலையில மூல திரிகோணத்திலிருந்து ஜென்மச்சனியாக இருக்கும் போது அந்த 7ஆம் இடம் பார்வை பிடிக்குள் சிக்கும். அந்த 7ஆம் இடத்திலிருந்து அகன்று மெதுமெதுவாக சனி பகவான் 8ஆம் நிலைக்கு தன்னுடைய பார்வை பிடியை செலுத்துவார். சனி பார்த்த இடம் பாழ். 7ஆம் இடத்தை வாழ்க்கை துணையை பார்ப்பார். வாழ்க்கை துணையினுடைய நலங்களிலே ஏதோ ஒன்று குறையும். உடல் நலமாவது குறையும். அல்லது அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வது போல் இந்த சனி பெயர்ச்சி காலத்திலே, இந்த 7.5 ஆண்டு காலத்திலே, 7.5 சனி காலம் என்பது 7.5 ஆண்டுகள். இதிலே உதவி செய்வது போல் உங்களை தூக்கி விடுகிறேன் என்று தூக்கி எறிந்திருப்பார்கள். அந்த விஷயங்களிலே கவனமாக இல்லை என்றால் தூக்கி எறிகிறார்கள். தூக்கும் போது சந்தோஷமாக இருக்கும், தூக்கி பிடிக்கிறார்கள் என்று. எவ்வளவு உயர தூக்குகிறார்களோ சனி பகவான் கவனமாக இல்லை என்றால் அவ்வளவு வேகமாக கீழே அடித்து விடுவார். அதேபோல் சகோதரத்துவ பிரச்சனைகள், உங்களோட வயதிலே குறைந்தவர்களோடு இருந்த முரண்பாடுகள், இவற்றை நீங்கள் இப்போது சீர் செய்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தர துவங்குவார். இந்த காலம், அதாவது வரக்கூடிய 29/3/2025 வரை அவர் ஜென்மச்சனியாகவே இருக்கக்கூடிய காலத்திலே இதிலெல்லாம் ஒரு வாய்ப்புகளை தருவார். மேலும் ஒரு அற்புத நிலையிலே ராகு உத்திரட்டாதியிலே அகிர்புதன்யா ஆளக்கூடிய நட்சத்திரம். அதுல இருக்கும்போது ஒரு மாற்றம் செய்தால் ஏற்றம். கேது உத்திரம் நட்சத்திரத்திலே அதில் ஒரு மாற்றம் செய்தால் மிகப்பெரிய ஏற்றம். இப்படி பல நிலைகளில் ஏற்றம் தரக்கூடிய ஒரு நிலைகளை மாற்றம் தரக்கூடிய, மாற்றம் தந்து ஏற்றம் தரக்கூடிய நிலை. நீங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். விட்டு கொடுத்து வளைந்து செல்ல வேண்டும். வளையாத மூங்கில் எப்படி இருக்கும்? மூங்கில் வளைவதனால் அது காலத்திற்கும் உழைக்கும். நான் வளையவே மாட்டேன் என்று கண்ணாடி போல் நின்றிருந்தால் சுக்கு நூறாக உடைந்து மண்ணோடு மண்ணாக அந்த கண்ணாடி கலக்கும். ஆகையினாலே வளைந்து கொடுத்து வாழ்வது என்பது மிகப்பெரிய வெற்றிக்கான வழியாக இருக்கும். வளைந்து கொடுக்காத தலைவர்களே இருக்க மாட்டார்கள். அப்படி வளையாத தலைவர்கள் வரலாற்றிலே இருக்க மாட்டார்கள். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஜென்மச்சனி காலத்துல நிச்சயமாக அவர் உங்களுடைய 4ஆம் இடத்திலே இருப்பார். 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது பாசிட்டிவ் விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு வாகன யோகம் கிடைக்கும். தாய், வீடு, தாயினுடைய அமைப்பு இவற்றிலே நற்பலன்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் வக்ரகதி காலத்திலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இந்த விஷயங்களிலே இருக்க வேண்டும். அதன் பின்பு சனி குரு பகவானும் 4ஆம் இடத்திலே இருந்து மே மாதத்திலே நகர்ந்து 5ஆம் இடத்திற்கு செல்வார். 5ஆம் இடத்து குரு பகவான் அற்புதம். ஆகையினாலே ஒன்று தர, ஒன்று கெடுக்க, ஒன்று கொடுக்க, ஒன்று கெடுக்க என்று மாறி மாறி வரக்கூடிய கிரக நிலைகளிலே குரு பகவான் கொடுக்க ஆரம்பிப்பார். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எந்த நட்சத்திரத்திலே அவிட்டம், சதயம், பூரட்டாதி என்று எதிலே பிறந்திருந்தாலும் போர்க்காலம் முடிகிறது. அந்த போர்க்காலம் முடிகிறது. ஆனால் பொற்காலம் துவங்குகிறது. ஆகையினால் அதை நீங்கள் துவக்க வேண்டும். போர்க்காலத்தை நீங்கள் முடிக்க வேண்டும்.
அதாவது தேவையற்ற தவறிலிருந்து நீங்கள் வெளிவந்து உண்மையை எதுவென்று அறிந்து, அதாவது பிராக்டிக்கல் அப்ரோச் அதை எடுத்து நீங்கள் வெற்றிக்கான வழிகளை பார்க்க வேண்டும். அவ்வப்போது உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியும் இணைந்து, அதாவது சூரியனும் புதனும் அவ்வப்போது இணைந்து இந்த காலத்திலே புத ஆதித்ய யோகத்தை, நிபுணத்துவத்தை ஒவ்வொரு பாவகத்திலும் தருவார்கள். அது எப்படி பயன்படுத்துவது என்று தொடர்ந்து இணைந்திருக்கும் போது நான் உங்களுக்கு பதிவுகளாக தருவேன். அன்பு கும்பராசி நண்பர்களே, அந்த பொற்காலத்திற்கான பணிகளை துவங்குங்கள். வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை, உங்களுடைய இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடை நிச்சயமாக செய்யுங்கள். அதனோடு கூட பெற்றோர், பெரியோர், உற்றார், உறவினர்களை அன்பு பாராட்டுங்கள். நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.